ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் அதெல்லாம் நீ சமாளிக்கிறதுக்கான தைரியம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் உடனே கேட்டேன், ஏம்மா அப்படிலாம் சொல்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான தைரியம் எல்லாமே இருக்குது. நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உனக்கு புரியுறது என்ன புரியுது? ஒரு விஷயமும் அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது. எந்த இதுக்காக இருந்தாலும் உனக்கு அதுக்கான தைரியம் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கிற அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். எனக்கு அந்த விஷயத்தில் எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தைரியமும் தெம்பும் இருக்கிறதுக்குனால தான் நான் எல்லாத்துக்குலேயும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நீ அந்த வேலையை திருப்பி ட்ரை பண்ணிப்பார். எல்லா வேலைகள்லேயும் உன்னோடதை சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, எல்லா விதத்துலேயும் சரி, நம்மளுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீ ஒரு சில நாட்களில் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாக இருக்குமே தவிர, அதை தாண்டி நம்மளுக்கு எந்த விஷயத்துலையும் இதெல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீ புரிஞ்சுக்காமல் இருந்தேன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக எல்லாமே சரியான ஒரு பங்களிப்பு இருக்கும். போனால் மட்டும்தான் நம்மளால் எந்த விதத்துலையுமே நம்மளால் ஒரு சில விஷயங்களில் கரெக்டாக இருக்க முடியும். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக எல்லாத்துக்கும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலும் போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் காரணம் இல்லாமல் ஒரு சந்திக்கிறதுக்கும் சரி, மற்ற விஷயங்களில் இது பண்ணிக்கிறதுக்கும் சரி, என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்ததாக இருக்கட்டும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான்ப்பா. நீங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா எந்த இதுலேயுமே நம்மளுக்கு காரணம் இல்லாமல் ஒரு விஷயங்கள் கிடைக்காது அப்படிங்கிறது நீ புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு மேலே நாங்கள் எந்த இதுலேயுமே இனிமேல் தலையிட போகிறது கிடையாது. போக போக உங்களுக்கு புரியும். போக போக புரிஞ்சால் தான் நீங்கள் எந்த இதுலேயுமே ஒரு நியாயமாக நடந்துக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீ இனிமேல் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் எதையுமே செய்கிறதுக்கான ஒரு தைரியமும் தெம்பும் இருக்கும். அதுக்கு மேலே யாரும் எல்லா விஷயங்கள்லேயும் சரியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள அவங்கவுங்க பார்த்துக்கிட்டனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் போக போக எல்லாம் ஒரு சில விஷயங்களில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு சொன்னோன்னே, கரெக்டாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. போக போக எல்லாமே மாறுதல்கள் வரும். மாறுதலான விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு வரத்துக்கு தான் நம்ம வழியை பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஒரு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயங்கள்லையும் நீங்கள் சரியாக ஒரு விஷயத்த நோக்கி நீங்கள் இது பண்ணுறதுல தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தாம்மா. எங்களுக்கு எல்லாமே புரியுது, புரியாமல் இல்லை. அந்தந்த நேரத்தில் அதை இதை சரி பண்ண பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரி பண்ண பார்க்குறதுக்கான இது எங்களுக்கு தான் இருக்குது. எதுவும் இல்லாமலாம் இல்லை. போக போக எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அந்த ஞாபகத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எங்களுக்கு எல்லாமே புரியுது. போக போக உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயத்தில் நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே எதையும் நான் சொல்ல விரும்பலை. சொல்கிற விஷயங்களில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு அதுக்கு மேலே எதுவும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நாங்கள் எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கிறோம். முடிவெடுங்கிறது எங்களை சார்ந்ததாகவே இருக்கட்டும். சரியாக வரும். எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முடிவெடுக்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொல்லலாம்.